தலையில் வைத்து கொண்டாடப்படும் அனைத்துமே என்றாவது ஒரு நாள் தரையில் தூக்கி வீசப்படும். தயாராக இருங்கள், அடுத்து நாமாக கூட இருக்கலாம். நம்மை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகுங்கள். நம்மை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பார்கள் உலகில். பிறரை ஏமாற்றி பெறும் பாசமும் பணமும் நீண்ட நாள் நிலைக்காது. இருக்கும் வரை உடலிலும் உணர்விலும் ஒட்டாது. சுடும் உண்மை. சில பிரச்சனைகள் வரும்போது நம் மனது அதிகமாக யோசிப்பதை விட அமைதியாக பொறுமையாக இருந்தாலே பிரச்சனையை சமாளிக்கும் மனநிலை வரும். எந்த செயலுக்கும் விளக்கங்கள் தேவைப்படாத போது முழுமை பெறுகிறது எந்த ஒரு உறவும். அவரவர் உடலில் அழகை கண்ணாடி காட்டுவது போல அவரவர் உள்ளத்தின் அழகை அவரவரின் சொல்லும் செயலுமே வெளிப்படுத்துகிறது. வெளித்தோற்றத்தை வைத்து யாரையும் மதிப்பீடு செய்யாதீர்கள். வாயை திறக்கும் வரை கிட்டத்தட்ட காகமும் குயிலும் ஒரே மாதிரிதான் இருக்கும். பணம் கொடுத்தாலும் பெற முடியாத 10 விஷயங்கள்: நம்பிக்கை, பொறுமை, பண்பின் தரம், நேர்மை, அன்பு, பொது அறிவு, நற்குணம், மரியாதை, நன்னெறி, நல்ல நடத்தை. உயிர் இல்லா ஒன்று நம்மை ஆள்கிறது. உருவம் இல்லா ஒன்று நம்மை அடிமை செய்கிறது. இப்படிக்கு பணம், அன்பு. எப்படி சம்பாதிக்கலாம் என்று யோசிக்கிறோமே தவிர எந்த விதத்தில் செலவை குறைக்கலாம் என்று யோசிப்பதே இல்லை. தேவைகளை குறைத்தாலே எதையும் தங்க வைக்கலாம். சிந்தனை செய். ஒருவரை நம்புவதாக இருந்தால் அவர் சொல்லை கேட்டு நம்பாதே, அவர் செயலை பார்த்து பின் நம்பு. புத்திசாலி என்று நினைத்து பிறரை எட்டி உதைத்தால் நீயும் முட்டாளே. புகழ் தகுதியில்லாதவனுக்கு கூட கிடைத்துவிடும். பெருமை சாதனையாளனுக்கு மட்டுமே கிடைக்கும். இயற்கை மனிதனின் தேவைக்காக அனைத்தையும் தரும். ஆனால் மனிதனின் பேராசையை ஈடு செய்ய அதனிடம் எதுவுமே இல்லை. இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிந்தவனுக்கு எங்கு சென்றாலும் சொர்க்கம்தான். அதிகம் பணம் வைத்து இருப்பவர்களை பார்த்து பொறாமைப்பட்ட காலம் போய் ஆரோக்கியமாக இருப்பவர்களை பார்த்து பொறாமைப்படும் காலம் இது. புத்தகம் படித்தால் அறிவை வளர்க்கலாம் என்று எண்ணினேன். கடைசியில் வறுமையை படித்தேன். வாழ்க்கையை புத்தகமாய் வெளிவந்தது. எதுவும் சில காலம்தான். இதை புரிந்து கொண்டால் தனிமை இனிமையாக இருக்கும். ஏழைகள் பணத்தை மட்டும் சிக்கனப்படுத்துவதில்லை, ஆசைகளையும் தான் சிக்கனமாய் பயன்படுத்துகிறார்கள். புகைப்படம் எடுக்கையில் மட்டும் புன்னகை என்றாகிவிட்டது பலரது வாழ்க்கையில். அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானதாக இருந்தாலும் பயணிக்கத்தான் வேண்டும். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் போது வெற்றிக்கான சரியான பாதையை கண்டுபிடித்து விடலாம். பலம் இருக்கிறது என்று எதிரியையும், பணம் இருக்கிறது என்று செலவையும் சம்பாதிக்க கூடாது. எவன் ஒருவன் தனக்குத்தானே மனக்கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி கொள்கிறானோ அவனே சுதந்திரமான மனிதனாவான். முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள், பலிகளும் பழகிவிடும். வாழ்க்கை என்றால் வரும் 1000 துயர். அதை எதையும் பொருட்படுத்தாமல் நீ தொடர்ந்து உயர். நிம்மதி என்ற நிழல் உம்மை தொடரும், நேர்மை என்ற வெளிச்சம் உள்ளவரை. எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பேன் என நினைத்து கொண்டிருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்க முடியாது. அறிவுரையை அளவாய் கொடுங்கள். ஏனெனில் அவரவர் சூழ்நிலைகள் வேறு, அவரவர் பாதைகளும் வேறு. பொருத்தமற்ற இடத்தில் நம்மை புகுத்திக் கொள்ள முயற்சிப்பது நமக்கு அழகல்ல. உனக்கு பொருந்தாத காரியத்தை செய்து பிறரின் நகைப்புக்கு இடம் கொடுக்காதே. நல்லவர்களாய் இருங்கள், ஆனால் நான் நல்லவன்தான் என அதை நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள். அதைவிட முட்டாள்தனமான செயல் எதுவும் இல்லை. சுயமாக முடிவெடுக்க தெரியாதவன்
பெரும்பாலும் அடிமையாகவே இருப்பான். வகுப்பில் தவறு செய்தால் மதிப்பெண் கிடையாது. வாழ்க்கையில் தவறு செய்தால் மதிப்பே கிடையாது. மூடி இருக்கும் உள்ளத்திற்கும் உள்ளங்கைக்கும் மதிப்பு சற்று அதிகமாகவே இருக்கும். இங்கு உழைக்காமல் வாழ்பவர்களை விட வாழாமல் உழைப்பவர்களே அதிகம். யாரும் உங்கள் கண்ணீரை பார்ப்பதில்லை. யாரும் உங்கள் கவலைகளை பார்ப்பதில்லை. யாரும் உங்கள் வலிகளை பார்ப்பதில்லை. ஆனால் எல்லோரும் உங்கள் தவறை மட்டும் பார்ப்பார்கள். ஒருபோதும் எவரிடமும் உங்களை பற்றி விளக்கம் கூறாதீர். ஏனெனில் உங்களை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை. உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை நம்பப் போவதும் இல்லை. எதையும் பொறுத்து கொள்ளும்போது நல்லவர்களாக தெரியும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும்போது கெட்டவர்கள் ஆகிவிடுகிறோம். பகைவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம். ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவினர்களை மட்டும் நம்பாதீர்கள். மறைத்து பேசுபவன் நல்லவனாகவும் மனதில் பட்டதை பேசுபவன் கெட்டவனாகவும் சித்தரிக்கப்படுகின்றான் இவ்வுலகில். அலைகளில் கால்களை நனைக்கும் சுகம் கப்பலில் கடல் நடுவில் பயணப்படும் போது கிடைப்பதில்லை. அதுபோல்தான் வாழ்க்கை. பேரின்பம் வேண்டாம், சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் வாழ்வை அனுபவிக்க. தன்னம்பிக்கை வரிகள். வாழ்க்கையில் நிம்மதியாய் இருக்க இரண்டே வழிதான். ஒன்று, நம்முடைய பிரச்சனையை அடுத்தவர்களிடத்தில் சொல்லக்கூடாது. 2, அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையில் தலையிடக்கூடாது. முன்னேற்றத்திற்காக செய்யப்படும் எந்த முயற்சியும் ஒருபோதும் வீணாவதில்லை. முயற்சிதான் பாராட்டுக்குரியது. நாம் அடையும் பொருள் புகழ் தருவதில்லை. அதற்கான முயற்சிதான் புகழை தருகிறது. படகு கரையை சேர்வதற்கு 2 துடுப்புகள் தேவை. பறவை மேலே பறப்பதற்கு 2 சிறகுகள் தேவை. அதைப்போல நாம் வாழ்வில் உயர்வதற்கு தேவை உயிர்களிடத்தில் அன்பும் கடவுளிடத்தில் பக்தியும். சொர்க்கமும் நரகமும் மனிதனின் மனதில்தான். அன்பு கனிவு மனதில் வளர்த்தால் சொர்க்கம். பொறாமை கோபம் சினம் போன்ற வைரஸ் மனித மனதில் வளர்ந்தால் நரகம்தான். அழகான பெண்தான் வாழ்க்கையை அழகாக்குவாள் என நினைக்கும் ஆண் முட்டாள். அழகு இருந்தால் போதும் ஆணின் அன்பை பெறலாம் என நினைக்கும் பெண் அடிமுட்டாள். அழகில் இல்லை வாழ்க்கை, அன்பில் உள்ளது வாழ்க்கை. வென்றுவிட்டு பேசுங்கள். பொறுமையாய் கைதட்டி காதுகளை தீட்டி கேட்கும் இவ்வுலகம். எதிர்காலத்தை கண்டு பயம் கொள்ள வேண்டாம். அதை உருவாக்கத்தானே இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மூங்கில் போல் வாழ்க்கையில் வளைந்துதான் பாருங்களேன். ஆர்ப்பரிக்கும் புல்லாங்குழல் நீங்கள்தான். உன் சக்திக்கு மீறி நீ சோதிக்கப்படுகிறாய் என்றால் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவன் என்று அர்த்தம். அலட்சியம் என்பது எத்தனை பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை தெரிவதில்லை. சந்தோஷத்தை தீர்மானிப்பது எதில் பயணிக்கிறோம் என்பது அல்ல, எவரோடு பயணிக்கிறோம் என்பதே. நாம் எவ்வளவுதான் சிறந்தவர்களாக இருந்தாலும் இடத்திற்கு தகுந்தாற்போல் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் வாழ்வில் முன்னேற முடியும். வேப்ப மரத்தின் வேரில் தேனை ஊற்றி வளர்த்தாலும் அதன் கசப்புத்தன்மை மாறாது. அப்படித்தான் சில மனிதர்களும். பிறருடைய மனதை கவர்வது நம்முடைய அறிவோ அழகோ அல்ல, நாம் பழகும் விதமும் பிறரை நாம் மதிக்கும் விதத்தில்தான் அமையும். பார்க்கும் கோணம் பிழை என்றால் தோன்றும் காட்சிகளும் பிழையாகத்தான் இருக்கும். யாருக்காகவும் எதற்காகவும் நம்மை நாமே வருத்தி கொள்வதில் நமக்கு எந்த நன்மையும் கிடைத்து விடாது. தேவையில்லாத மனக்குழப்பமும் கஷ்டமும் மட்டுமே மிஞ்சும். தான் முக்கியமானவன் என்று காட்டிக்கொள்பவன் தனக்கு ஆற்றல் இல்லை என்பதையே வெளியே காட்டுகிறான். குற்றம் குறையில்லாத மனிதன் யாரும் இல்லை. நல்லதும் கெட்டதும் கலந்ததே இந்த உலகம். மனம் சாந்தமாகவும் சமாதானமாகவும் இருக்க வேண்டுமென்றால் அதை அறிவுள்ள உயர்ந்த எண்ணங்களை கொண்டு நிரப்ப வேண்டும். முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை, ஆனால்
முயன்று பார்க்க மட்டும் தயங்காதீர்கள். சில விஷயங்கள் புரிந்தால்தான் அனுபவிக்க முடியும். சில விஷயங்கள் அனுபவித்தால்தான் புரியும். ஒவ்வொரு வெற்றியும் ஒரு பரிசு, ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. ஒரு சோற்று பருக்கையின் மதிப்பு சிதறவிட்ட நமக்கு தெரியாது, அதை எடுத்து செல்லும் எறும்புக்குத்தான் தெரியும். உங்களை கீழே தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால், நீங்கள் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என நிரூபியுங்கள். நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில். நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நில். நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாய் இரு. நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு. உலகம் உன் வசப்படும். உன் பலத்தை கண்டு பயந்தவன் உன் பலவீனத்தை அறிய ஆவலுடன் இருப்பான். பலத்தை உறுதிப்படுத்து, பலவீனத்தை உள்ளடக்கு. நிலையென்று ஒன்றும் இல்லை இவ்வுலகில். ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் பாடத்தை கற்றுத்தரவே வருகிறது. இதுவும் கடந்து போகும். முடிந்து விட்டான் என்று நினைக்கும் போது எழுந்து நில்லுங்கள். எதிரியும் சிலிர்த்து போவான்.